டால்வின் ஸ்ரீதர், ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. கூட்டணி கட்சிகள் இப்ப முதல்வரே அதை சொல்றாரு. அது பொலிட்டிக்கலா பார்த்தா வெல்வதற்கு ஒரு குறுக்கு வழியில வெல்வதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்த பாக்குறீங்க, ஏன் இந்த அவசரம்லாம் கேட்கிறாரு? ஒரு வகையில் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தோல்வியை மறைமுகமாக ஒத்துக்கிட்டாருன்றதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகுது, எந்த வகையிலாவது வெற்றி பெற போகுதுன்னு சொல்றாருன்னு அவர் வார்த்தையிலே வச்சுக்கிட்டா கூட முயற்சி செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம தடுத்துருவோம். அதுதான் சொல்றாங்க. இது அதுக்கான முயற்சின்றார். அதுதானங்க. இது பிரசன்னா அவரே சொல்றாரு, நாங்களே வழக்கமான நடைமுறை தான், நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை நாங்களே திருத்துறோம், எப்போ வேணுமென்றாலும் யார் வேணாலும் சேர்க்க முடியும், இதெல்லாம் சொல்றாரு. ஆமாம், அது எல்லாமே நாங்களும் தான் சொல்கிறோம். நாங்களும் நானே ஒரு வருடத்திற்கு முன்னாடி விருகம்பாக்கத்திலிருந்து வேளச்சேரிக்கு நான் வீட்டை மாறும்பொழுது நானே என்னுடைய கைபேசியில் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவே என்னால் புதிய வாக்காளராக சேர்க்க முடியுது. ஆனால் பழைய வாக்காளர் பட்டியலிருந்து என்னுடைய பேரை எடுக்க முடியுமான்னு சொன்னால் அது நான் மட்டும் நினச்சாலே முடியாது. காரணம் என்னென்னா, அதற்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு BLA 2 அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. BLO இருக்கார், பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார். அவர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவார். அரசியல் கட்சியினுடைய BLA 2 சொல்கிறதையும் சேர்த்து தான் அவங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு அவர் மாற்றுதலாகிட்டார், அவர் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஓட்டை டெலீட் பண்ணுறாங்க. இது ப்ரொசீஜர். அதனால் யாரும் நினைச்சாலும் உடனே தேர்தல் ஆணையம் நினைச்சா 80 ரூபாய் கொடுத்தா ஒரு ஓட்டர் ஐடியை மாற்றிடலாம். இது எல்லாம் பீகார் உதாரணம் காட்டுறாங்க. ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க, போயிட்டீங்க. கிட்டத்தட்ட முதல்வர் சொல்வது திமுக ஆதரவு அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த பேரெல்லாம் நீக்கிறது, சிறுபான்மை மக்கள் பேரெல்லாம் நீக்கிறது. அப்ப திமுக அரசாங்கம் மறைமுகமாக திமுகவினுடைய அரசு ஊழியர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றத வாக்குமூலமா எடுத்துக்கலாமா? ஒண்ணு, திமுகவினுடைய அரசாங்கத்தின் மேல இருக்கிற அதிருப்தியில அரசு ஊழியர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக வரப்போறாங்க, எதிராக திமுக போகட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு அர்த்தம் பண்ணிக்கணும். ஒண்ணு, முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஒரே ஒரு கேள்வி. இப்ப தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் யாருக்கு பாத்தியப்பட்டவர்? யார்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க? பட் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை தானே பின்பற்ற போறாங்க. அங்கதான் பிரச்சனை. அதுதாங்க, தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிங்க. யாரு மாத்த முடியும், யாரு எடுக்க முடியும்? அது என்ன, இது இளைஞர்கள், மகளிர், பட்டியலின, யாரை எடுக்க முடியும்? அப்ப அவங்க எல்லாம் திமுக விரோதியா? அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? இல்ல சார், அவங்க எல்லாம் ஓட்டு போட போறவங்க, அதனால அவங்களை நீங்க நீக்கிடுவீங்க. நாங்க சொல்றோம், நாங்களே என்ன சொன்னோம்னா, திமுக குறிப்பாக சென்னையில் ஒரு சில தொகுதிகளில் நாங்கள் முதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு சில வாக்குச்சாவடிகளில் நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு சில குறிப்பாக வேளச்சேரி போன்ற தொகுதிகளில், விருகம்பாக்கம், டி நகரில் போன்ற. ஆனால் இப்போ முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக அதிகமாக ஓட்டு எடுக்குதோ அங்கெல்லாம் இருக்கிற வாக்காளர்களை எடுக்கணும், அவங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் எடுக்கணும்ன்ற ஒரு மறைமுக திட்டத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். தேர்தல் ஆணையம் அதுதான் சொல்றோம். தேர்தல் ஆணையம் இதுக்காக சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னு சொல்றேன், வேளச்சேரி தொகுதி குறிப்பா சொல்றேன். அதுல இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி பார்த்ததுல 3,16,000 வாக்குகள்ல 6,482 எண்ணுக்கிட்ட எபிக் நம்பரோட இருக்கு என்னிடம். 6,400 பேருக்கு மேல டபுள் என்ட்ரி இருக்கு. அதே பேர்ல விஜயன்ற பேர்ல அதே விஜயன் அவருடைய அப்பா பேர்ல இருக்கும், ஆனா வேற எபிக் நம்பர் இருக்கும், வேற பூத்துல இருக்கும். சோ இப்ப போன தடவை வேளச்சேரியில 4,000 ஓட்டுல தான் வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டி நகர் மாதிரி தொகுதியில 100-150 வாக்குகளுக்கு முன்னாடி தான் வெற்றி தோல்வி இருந்தது. அப்படி இருக்கும்போது 5,000 6,000 டபுள் என்ட்ரி, அதாவது அவர்களே இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு இல்லாம மாறி போனவங்க வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு இல்ல, அவர்களை சேர்க்க முடியல, பல காரணம். ஒரே ஒரு வாக்குச்சாவடியில, அந்த வேளச்சேரி மெயின் ரோட்ல 78வது வாக்குச்சாவடியில, அது ஒரே ஒரு அபார்ட்மெண்ட். அந்த வாக்குச்சாவடியில 1000 வாக்கு கிட்ட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு 81வது வாக்குச்சாவடியில இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 82வது. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ராகுல் காந்தி சொல்ற மாதிரியே. அதுதாங்க சொல்றேன், இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ன்ற வருஷம் சரி பண்ணீங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த குளறுபடி இருக்கிறது, ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம்,
இப்ப 1000 வாக்குச்சாவடி இருக்கிற 1200 ஓட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல அங்கேயே வாக்குச்சாவடி ஏற்படுத்தினா நல்லதுதானே? இல்ல டாக்டர் ஸ்ரீதர், இப்ப சுதந்திர இந்தியாவுல பல முறை கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் நடந்திருக்கு. ஆமாங்க. பிஜேபி வந்த பிறகு இந்த எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸையே நீங்க கொத்து கொத்தா எலிமினேட் பண்ணி அதுக்கு பீகார தான் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது அணுகுண்டெல்லாம் போடுறேன்னு சொன்னாருங்க. பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் போட்டுட்டா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் எங்க போய் முகத்தை வச்சுப்பாங்கன்னு சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இன்னையில இருந்து தான் பிரச்சாரத்தையே துவக்குறாரு நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவரு. ஆகையினால எங்களுக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி நேற்றுக்கு அவரு பிரச்சாரத்தை துவக்கி இருக்காரு. ஆகையினால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர்லாம் வர்றதுனால ஒரு திருத்தப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு இந்திய குடிமகன் ஒரு சரிபார்க்கும் படலமா பாக்குறீங்க. ஏங்க எல்லா இந்திய குடிமகனுக்கும் வாக்களிக்கிற உரிமை வேண்டும். யாருக்குமே வாக்களிக்கிற உரிமை தவறக்கூட கூடாது. யாருக்குமே அவர்களுக்கான எந்த காரணத்தை நிர்வாக ரீதியான நடவடிக்கை டபுள் என்ட்ரி எல்லாம் ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? எளிமையான விஷயம். இதுல ஒரு நேர்மை இருக்கணும். இந்த வாக்குச்சாவடியில யாரும் விடுபட்டுட கூடாது. எல்லாரும் தொகுப்பாக இருக்கணும். ஒரே பகுதியில் வாக்கு. ஏன்னா தேர்தல் அன்னைக்கு போய் பார்க்கும்போது பல பேர் அவங்களுடைய வாக்குச்சாவடி தெரியாது. அந்த நேரம் பார்த்து வாக்குரிமை இருந்தோம். நீங்க சொல்றது ஜனநாயகத்தினுடைய அந்த கோர் கிரக்ஸ சொல்றீங்க. எல்லாருக்கும் அந்த உரிமையை நிலைநாட்டணும். நிச்சயமா. ஆனா அப்படி நடக்கல. எலிமினேஷன் தான் நடந்ததுன்னு கிடையாதுன்னு சொல்றோம். இறந்து போனவர்களை கூட்டு வந்து செய்ய முடியும்னு சொன்னா நம்ம தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஒரு நகைச்சுவை வரும். ஒரு பெரியவர் போய் உட்காந்துருப்பாரு 12 மணி வரைக்கும் உட்காந்துட்டு மனைவி போயிட்டாங்களான்னு. அவங்க காலையிலே வந்துட்டாங்களே, ஐயோ பரவாயில்ல இந்த தடவையாவது பார்க்கலாம்னு நினைச்சேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. தேர்தல் வந்துட்டு போறாங்க. இந்த கள்ள ஓட்டை போட முடியாதுன்றதுல திமுகவுக்கு இருக்கிற பயத்தை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் இன்னும் நிச்சயமா கள்ள ஓட்டை தடுப்போம். அதுக்கு திமுகவுக்கு பயம் இருக்குது. அந்த பயத்தை நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் பேசுவது பழமொழிக்காக சொல்லுகிறேன். சாத்தான் வேதம் ஓதினால் எப்படி இருக்கும்? நீங்க கூட சொன்னீங்க ராகுல் காந்தி டோனை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க தேர்தல் ஆணையரை எப்படி நியமிச்சாங்க? உச்சநீதி நாங்க ஏன் திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம்னு பேசுறோம்? அரசு ஊழியர்கள் இங்க யாரும் பேசல. அரசு ஊழியர்கள் எடுக்கிற கணக்கெடுப்பின்படி தான் இந்த தேர்தல் ஆணையம் நடக்குதுன்னா பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கினது அரசு ஊழியர்களா? அப்ப நீங்க பீகார் கூட்டணியில நீங்க இருக்கீங்களே, நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணீங்கன்னு நாங்க கேட்கலாமா? அரசு அவங்க அரசு தானே, உங்க ஊழியர் தானே. மோடி தான் இதுக்கு இந்த 65 லட்சம் பேரை நீக்கினதுக்கு கயமைத்தனத்துக்கு காரணம்னு சொல்லலாமா? இல்ல. நீங்க தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொன்னார், நாங்கள் அந்த குழுவில் இருப்போம். தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருப்போம். நைட்டோட நைட்டா அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்து சட்ட திருத்தத்தை போட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிக்கிட்டு நாங்க தான் முடிவு செய்வோம்னு செஞ்சீங்கல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அருண் சொல்லிட்டு ஓடினார்ல, என்னால முடியல, என்னால தாங்க முடியல. தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கு. அதற்காக தேர்தல் ஆணைய செயல்பாடு அனைத்தையுமே சந்தேகம். அதைத்தான் கேட்கிறேன். நீங்க தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டா செயல்படுறதுக்கும் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையா செயல்படுறதுக்கும் நாங்க இப்ப சார், நான் இப்ப இவர் சொன்னார்ல, ஒரு வேளச்சேரி தொகுதி, டி நகர் தொகுதி, சோளிங்கர் தொகுதி, இப்படி எல்லா தொகுதியும் சொல்லி சொல்லி சொன்னார்ல. நாங்க இந்தியா முழுக்க பீகார்ல கிட்டத்தட்ட 70 தொகுதியை சொல்றோம். தாகாங்கிற ஒரு தொகுதி சார், அங்க ஒரு சட்டமன்றத்துல 6.83% இஸ்லாமியர்கள் ஒரே இடத்துல நீக்கப்பட்டிருக்கான். நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் உயிரோட இருக்கான். எல்லாரும் உயிரோட இருக்கான். ஏன்னு கேட்டதுக்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, இந்த பாருங்கன்னு ஒரு லெட்டர் காட்டுறாரு சார். அது பீகாரினுடைய மாவட்ட பிஜேபி கட்சி கொடுக்கிற லெட்டர். அந்த லெட்டரை வச்சு உயிரோடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீக்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல முடிச்சாரு. சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட்டா போட்டிருக்கோம். அவரு டயலாக் எல்லாம் சொன்னாரு, செத்து போனவங்க எல்லாம் வராங்கன்னு. உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு, யோ என்ன உயிரோட இருக்கானே என்ன இதுல என்னன்னா, இவர் சொல்றாருல 24 மணி நேரம் ரவுண்ட். இது அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ளார எனுமரேஷன் நீங்க பண்ணல அப்படின்னா விஜயனோ பிரசன்னாவோ ஓட்டே போட முடியாது. we are not voters. சார் முடிச்சறேன் சார், நான் டெக்னிக்கலா பேசுறேன் ஒரு நிமிஷம். சுருக்கமா எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் சாதாரண வாக்கு சேர்ப்போ பெயர் நீக்கமோ முகவரி மாற்றமோ கிடையாது. இது ஒரு சிறப்பு தீவிர செயற்கை. இந்த இடத்துல 30 நாளைக்குள்ளார நான் என்னுடைய இருக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலனா நான் ஓட்டு போட முடியாது. அதுதாங்க ஒண்ணு முழுசா புரிஞ்சுக்கணும்.
இல்லை புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சிஏஏ வந்தால் உடனே இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்கன்னு ஒரு பரப்புரை செஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம். அதுதான் சொல்கிறேன். அதாவது அதில் எதுலையுமே உண்மை இல்லை. வெறும் 33,000 பேருக்காக வந்த சட்டம்ன்றது கூட அடிப்படை புரியாததான் இவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு கூட இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் பேர் வந்ததுனால உடனே எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, அர்த்தம் புரியாமல். அதே மாதிரி தான் இதையும். எந்த பிஜேபி கார் லெட்டர் கொடுத்தும் எந்த பேரு ஒரு ஆளை கூட நீக்க முடியாது. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரே அதான் தேர்தல் ஆணையர் கேட்கிறாருங்க. அது பாதிக்கப்பட்ட ஒரு வாக்காளர் வந்து புகார் கொடுத்திருக்காரான்னு தேர்தல் ஆணையர் கேட்க. ஒரு ஆள் 65 லட்சம் பேர்ல ஒரு ஆள் அந்த 65 லட்சம் பேர் போலி வாக்காளர்களா? இல்ல பாருங்க விஜயன், 22 லட்சம் பேரு 22 லட்சம் பேரு அதுல டபுள் என்ட்ரி இருக்கு. 7 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே இல்ல சொன்னார்ல, யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னு. சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்திய தேர்தல் ஆணைய சட்டம் பிரிவு 20 கீழ் வரக்கூடிய செக்ஷன் 19 என்ன தெரியுமா சொல்லுது? என் பேரை நீங்க நீக்குறீங்கன்னா எனக்கு தகவல் கொடுக்கணும். கண்டிப்பா 65 லட்சம் பேருக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா? அதுதான் கரெக்ட். 65 லட்சம் பேருக்கு தகவல் கொடுத்தீங்களா? கொடுத்ததா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார். இறந்து போனவர் 22 லட்சம் பேர். யார்கிட்ட போய் தகவல் கொடுப்பீங்க? 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. யார்கிட்ட தகவல் கொடுப்பீங்க? தமிழன் பிரசன்னா சொல்ற மாதிரி யார்கிட்ட கொடுக்க முடியும்?